அக்கிரமக்காரன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? எதிர்த்து நிற்கிறவனாக இருப்பான். எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஆமாம், அதனால தான் இந்த கடைசி காலத்தில் பிள்ளைகளை வளர்க்குற பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அன்னைக்கு இருக்க அம்மா பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், எங்கள் அப்பாவை நாங்கள் எதிர்த்து பேசினதே இல்லை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், எதிர்த்து பேசுவது தான் எங்கள் இயல்பு. அன்னைக்கு இருக்க பிள்ளைங்கிட்ட கேளுங்களேன், அப்பாவுக்குரிய ஒரு கணம் இருந்துச்சு. ஏன்? அந்தி கிறிஸ்து என்பவன் தேவனுடைய நியமங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவன். அதான் வேதம் சொல்லுது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேலே இப்புற பஞ்சத்து அதிபதியானவன் என்ன செய்கிறானா? கிரியை செய்கிறான். அவன் கீழ்ப்படியிலன்னு நம்ம நினைச்சு சாதாரணமாக நினைச்சிட்டு போயிட்டு இருக்கோம். அவன் கீழ்ப்படியில் அவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆனால் ஒருத்தன் கீழ்ப்படியாம ஆரம்பிச்சுட்டானாலே, ஒருத்தன் எதிர்த்து நிற்கிறானாலே அவனுக்குள்ள என்ன கிரியை செய்து? ஆமா, அதை நல்லா புரிஞ்சுக்கிறேன். இன்று நேற்று கொஞ்சம் பழைய காலத்தில் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக எதிர்த்து நின்றார்கள். இன்றைக்கு முழுவதுமாகவே எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த கடைசி காலத்திலே இவைகளை சரியாய் புரிந்தவர்கள் மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ முடியும். நீங்கள் வசனத்துக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, நியமங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, அதிகாரங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது, தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. கோராகு எதிர்த்து நின்றான், உசியா ராஜா எதிர்த்து நின்றான். இப்படி சில பேர் ஆண்டவருடைய யெசபேல் எலியாவுக்கு எதிர்த்து நின்றால், இந்த எதிர்த்து நின்றவர்கள் கையிலே அதிகாரங்கள் இருந்தது, பணம் இருந்தது, தேவனுக்கு எதிர்த்து நின்றார்கள். ஆனால் முடிவை கவனித்து பாருங்கள், பூமி பிளந்து கோராகு அழிக்கப்பட்டு போகிறான். அங்கே பாருங்கள், யெசபேல் யெகூவினால் நிர்மூலமாக்கப்படுகிறாள். அதனாலதான் நம்ம எதிர்த்து நிற்கிறவர்களுடைய முடிவு சொல்லப்போனா அக்கினி கடலே ஆண்டவர் கொண்டு போய் போட போறதே வலு சர்ப்பத்தை கூட இல்லை, முதல்ல இவனைத்தான். யார்? அந்தி கிறிஸ்துவத்தான். அந்தி கிறிஸ்துவத்தான் கொண்டு போய் முதல்ல எங்கே போட போகிறாரு? வலு சர்ப்பத்தை கூட கடைசி வர பாதாளத்தில் தான் கட்டி வைக்கிறார். 1000 வருஷ அரசாட்சியில். 1000 வருஷ அரசாட்சியில் லஞ்சம் இருக்காது, ஊழல் இருக்காது, குடி இருக்காது, பகைமை இருக்காது, சண்டை இருக்காது, கரடியும் ஆடும் ஒன்றா மேயும், எந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா வலு சர்ப்பத்தை பிடிச்சு கட்டி கொண்டு போய் ஆண்டவர் எங்கே போட்டுருவார்? பாதாளத்தில். ஆனால் அந்தி கிறிஸ்துவை கொண்டு போய் எங்கே போடுவார்? அக்கினி கடல். அப்போ நீங்கள் ஒரு கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. முதல்ல செவ்வாய்க்கு போனதா? முதல்ல எங்கே போனாங்க? நீல் ஆம்ஸ்ட்ராங் எங்கேப்பா போனார்? நிலாவுக்கு போனார். ஆனால் முதல்ல அக்கினி கடலுக்கு போகிறது யாருன்னு கேட்டால் இந்த அக்கிரமக்காரன் தான். இந்த அக்கிரமக்காரனை தான் கொண்டு போய் ஆண்டவர் முதல்ல எங்கே போட போகிறாரு? இப்போதைக்கு யாரும் நரகத்தில் இல்லை. நரகத்துக்குள்ளே ஒரு மனுஷனும் போகலை. வேத திட்டத்தின்படி ஒரு ஆள் கூட இன்னும் நரகத்துக்கு போகல. ஆனால் அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சி முடிஞ்ச உடனே இந்த அந்தி கிறிஸ்துவையும் அவனோட சிங் இருக்கான்ல, அவனையும் ஆண்டவர் கொண்டு போய் எங்கே போட போகிறார்? மொத்தம் 3 பேர். அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, அப்புறம் வலு சர்ப்பம் நம்பர் 1, அந்தி கிறிஸ்து நம்பர் 2. அந்த அந்தி கிறிஸ்துவை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி அவனை கொஞ்சம் மெருகேற்றுறதுக்கு, கூஜா போடுறதுக்கு வாழ்க. அடிக்கடி பார்த்துருக்கீங்களா? நம்ம தலைவர்கள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே ஐயா வாழ்க அப்படின்னு ஒரு ஆள் கத்துவார். இது யாரா கத்திக்கிட்டு இருக்கான்? அவருக்கு அப்புறம் பிரியாணி ரெடி. அவர் இல்லையா சொல்லுங்களேன். அவர் தான் யாரு? கள்ள தீர்க்கதரிசி. இப்போ தான் ஒரு ஆள் தூங்கினவர் எந்திரிச்சார். அல்லேலூயா. அப்படியாவது நல்லது. கவனிங்க. அப்போ என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமத்தின் ரகசியம் என்ன செய்கிறதா? அப்போ என்ன துரோகம் நேரிடும்? 2வது, என்ன எதிர்த்து நிற்காதீங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், நமக்கு பிரியமில்லாத ஆட்சிகள் வந்தாலும் அடங்கி போவோம். கர்த்தரிடத்தில் இல்லாமல் அதிகாரங்கள் இல்லை. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் உங்களோட வயசு கம்மியானவர் ஹெட் மாஸ்டராக வருவார், கலெக்டராக வருவார். கலெக்டர்லாம் இப்போ பார்த்தீங்களா கரெக்டாக 22 வயசு, 23 வயசு, 24 வயசு வருவாங்கன்னா, இவன்லாம் கலெக்டரா? எங்களுக்கு நரைச்ச முடி இருக்கு. அதிகாரங்கள் யார் தர்றது? கர்த்தர் தர்றார். அந்த அதிகாரங்களுக்கு சந்தோஷமாக கீழ்ப்படியும். ஏன்னா எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். பிசாசு ஆண்டவர் படைச்ச ஆண் பெண் திருமணத்துக்கு எதிர்த்து நின்று ஆணும் கல்யாணம் பண்ணி வைப்பான். அப்போ ஓரினை சேர்க்கையாளர்கள்லாம் அந்தி கிறிஸ்துக்கு ஓட்டு போடுவாங்க. ஓரினை சேர்க்கையாளர்கள்லாம் சொல்லுவாங்க வாழ்க வாழ்க வாழ்க. யாருக்கு? ஹோமோசெக்சுவல் குரூப் சொல்லும் வாழ்க. ஆமாம், லெஸ்பியன் குரூப் சொல்லும் வாழ்க. அந்தி கிறிஸ்து எங்களுக்கு ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறான். அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில் ஆணோடு ஆண் கல்யாணம், பெண்ணோடு பெண் கல்யாணம் பகிரங்கமாய் ஆக்கப்படும். பைபிளில் வசனம் இருக்கா? வாசிக்க நேரம் இல்லை. அவன் ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விரும்பாதவன். அதாவது அவன் பெண்களுடைய சிநேகத்தை, அவன் ஒரு ஹோமோசெக்சுவல்
ஆங்கில வேதாகமம் தெளிவாக மொழிபெயர்த்திருக்கு. அவன் ஒரு யார்? ஹோமோசெக்சுவல். அப்போ தேவனுடைய நியமம் என்ன? ஆண்டவர் ஒரு ஆதாமை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஆதாமுக்கு அங்கே எதிர்த்து நிற்கிறான், உடன்படிக்கைக்கு எதிர்த்து நிற்கிறான், திருமண பந்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறான், திருமண உடன்படிக்கைக்கு எதிர்த்து நிற்கிறான், இதெல்லாம் எதிர்த்து நிற்பான். அவன் யார்? பிசாசு. தேவனுக்கு எதிர்த்து நிற்பான். அதனால தான் தேவ சட்டங்களுக்கு எடுத்து நிற்பான். முக்கியமாக எனக்கு என்ன சொல்கிறாங்க, சர்ச்சுக்கு வருவோம், ஆனால் சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் உடன்பட மாட்டோம். ஆனால் தேவனுடைய கிருபை யார் மேலே இருக்கா? அவருடைய சட்டங்களின்படி செய்கிறவர்கள் மேலே இருக்கு. ஏன்னா அவன் யாரு? அதாவது அவன் என்ன சொல்லுவான்னா, நீ என்ன பின்பற்றினா உனக்கு சட்டமே இல்லை, நீ என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு ஆணை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணலாம், நீ ஒரு பெண்ணை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணலாம், நீ மதுபானம் குடிக்கலாம், நீ என்ஜாய் பண்ணலாம், நீ ஜாலியாக இருக்கலாம். உன்னை நான் எவ்வளோ ஜாலியாக வைக்க போகிறேன், உன்னை எவ்வளோ அமர்க்கலமாக வைக்க போகிறேன். ஏன்னா அவன் யார்? எதிர்த்து நிற்கிறவன். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார்? தம்மை தாமே தாழ்த்தி அவரை தாம் மரிப்பதற்கும் ஒப்பு கொடுத்தவர். தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு மரிப்பதற்கும் தம்மை ஒப்பு கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. தேவனுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர். ஆனால் அந்தி கிறிஸ்து யார்? எதிர்த்து நிற்கிறவன். நீங்கள் எதிர்த்து நிற்கிறவங்களா இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன கிரியை செய்து? உங்களுக்குள்ளே என்ன கிரியை செய்து சொல்லுங்கள். நீங்கள் எதிர்த்து நிற்கிறவங்களா இருந்தால் உங்களுக்குள்ளே என்ன கிரியை செய்து? அந்தி கிறிஸ்துவின் ஆவி, அக்கிரமத்தின் ரகசியம். அதனால் எதிர்த்து நிற்கக்கூடாது, ஒரு நாளும் எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆமாம், அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கரத்துக்குள்ளே அடங்கிடுங்க. நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், 9 மாதமும் ஒரு வாரமும் தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருந்து வந்தால் இட்ஸ் பெர்ஃபெக்ட். சாகிறவரை அந்த குழந்தைக்கு எலும்பில் எல்லாத்துலேயும் பலன் இருக்குது. ஆனால் ஒரு 40 வயசு ஆள் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு முறிஞ்ச உடனே டாக்டர் அந்த எலும்பை பார்த்தோன்னே கேட்குறேன், நீங்கள் குறைமாத குழந்தையா? சார் 40 வயசு ஆயிடுச்சு, இப்போ எப்படி கண்டுபிடிச்சிங்க? உங்கள் எலும்புகள் சொல்லுது. அதுபோல் அவருக்கு அடங்கி இருப்பதே என் தலையை உயர்த்தி கொண்டே இருக்கும். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமாம், கோராகு வந்து கேட்குறான், நான் கேட்குறேன், கோராகு வந்து கேட்குறான், உங்கள் கூட தான் கர்த்தர் பேசுவாரோ? நீங்கள் மட்டும்தான் கர்த்தருக்கு பலி செலுத்துவீங்களோ? நீங்கள் மட்டும்தான் ஆசாரியர்களாக இருப்பீங்களோ? ஏப்பா இந்த ஜனத்தை விடுதலை ஆக்கும்போது நீ எங்கேப்பா இருந்த? இந்த ஜனத்தை விடுதலை ஆக்குறதுக்கு, இந்த ஜனம் கண்ணீரில் இருந்தப்ப, இந்த ஜனத்தை விடுதலை ஆக்கும்போது நீ எங்கே இருந்தப்பா? ஆண்டவர் ஆரோனையும் மோசையும் தான் அழைச்சாரு. அது அவருடைய நியமம். கையை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அவ்வளோதான். ஆனால் கோராகுக்கும் கர்த்தர் ஒரு வேலை வச்சுருந்தார். அதுக்குள்ளே அவன் போயிட்டான். கோராகுக்கு ஒரு மகிமை வச்சுருந்தார், அதுக்குள்ளே போயிட்டான். அவன் போனனால அந்த மகிமையை கோராகின் புத்திரருக்கு கொடுத்தாரு. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் அவன் சங்கீதத்தில் சொல்கிறான், 1000 நாளை பார்க்கிலும் வரும் ஒரு நாள் நல்லது. அவங்க அப்பங்காரன் பூமிக்குள்ளே போயிட்டான். மயங்காரங்க ராஜாவுக்கு பக்கத்தில் உட்காந்து இசைகளை வாசித்து சங்கீதங்களை எழுதுகிறவங்களா மாறினாங்க, துதிக்கிறவங்களா மாறினாங்க, மகிமையானவங்களாக மாறினாங்க. ஆனால் பாருங்கள், எனக்கு அந்த உலகத்திலேயே பிடிச்சது, கோராகின் புத்திரர் மாதிரி யாராவது இருப்பாங்களா? எங்கள் அப்பா பண்ணது தானே ரைட்டு, எங்கள் அம்மா பண்ணது தானே ரைட்டு அப்படின்னு மோசேக்கு பின்னாடி நிற்க முடியுமா? தேவ நியமத்துக்கு பின்னாடி நிற்கணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. சரியா? டிராஃபிக்காரங்க உங்களை சரியாக நடத்துகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் சரியாக போங்க. எனக்கு நிறைய பேர் எப்படி டிராஃபிக்கு வந்து தப்புறதுன்னு சொல்லி அந்த ஹெல்மெட் போடாமல் போகிறதுக்கு வழிகாட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தனி ரூட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அல்ல, இப்போ நான் நிறைய விசுவாசிகள்கிட்ட கேட்டது 5000 ரூபா ஃபைன் பிரதர். எவ்வளவா? நாங்கள் போய்கொண்டு இருக்கும்போதே அவர்கள் ஃபைன் போடுவாங்க. அவங்க போடத்தான் செய்வாங்க. இங்கேயாவது பரவாயில்ல, வெளிநாடுகளில் நீங்கள் வந்து 110 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னா 111 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டாலர்ஸில் ஃபைன் வரும். அப்போ நம்ம எல்லா நாட்டிலையும் போய் வாழ பழகிக்கிறோம்ல, அதனால் எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்போ சொன்ன விசுவாசம் துரோகம் இனிமேல் நிறையா வரும். ஏன்னா அக்கிரமத்தின் ரகசியம். அதனால தான் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக்கிட்டா, நீ பெருசாக மார்க் வாங்கிட்டு வந்து கூடையாக குமிச்சதை விட நீ எதிர்த்து நிற்காமல் இருந்தாலே நீ கர்த்தருடைய பிள்ளைன்னு ப்ரூஃப் ஆயிரும். எப்படி இருந்தால் போதும்? நீ எதிர்த்து நிற்காமல் இருந்தாலே என்னென்னு ப்ரூஃப் ஆயிரும்? கர்த்தருடைய பிள்ளைன்னு ப்ரூஃப் ஆயிரும். அதனால் எதிர்த்து நிற்காதீங்க, டீச்சர்ஸுக்கு எதிர்த்து நிற்காதீங்க. இப்போல்லாம் குடும்பமாக வண்டி ஏறி போய் டீச்சர்ஸை திட்டுறாங்க. இது எங்கேருந்து நான் பார்த்ததுன்னே தெரில. இது எப்படி வந்துச்சுன்னு? அக்கிரமத்தின் ரகசியம். ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளைய அடிங்க சார், நல்லா போட்டு விழுங்க.
அந்த காலத்தில் நம்ம அம்மா அப்பா போய் ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க சார், உரிச்சிடுங்க சார், உரிச்சு என்ன கண்டம் போடுங்க. இப்போ சொல்கிறான் வாத்தியார் இன்னைக்கு எங்கள் கிராமமாக சேர்ந்து தூக்க போகிறோம். என்ன ரகசியம் சொல்லுங்கள். அதனால் வாத்தியார் வேலை பார்க்குறவங்களாம் கவனமாக திட்டுங்க பிள்ளைகளை. ஏன்னா என்ன ரகசியம் கிரியை செய்யுது. ஆமாம், ஆள் வந்து உங்கள் ஆளை கூட்டிகிட்டு வந்துடுவோம் அடிக்கிறதுக்கு. என்ன ஆளை கூட்டிகிட்டு வந்துடுவோம். இப்போல்லாம் நிறைய செய்தி வருது, வாத்தியாரை மாணவர் தாக்கி வாத்தியாருக்கு காயம். ஏன்னா இது கடைசி காலம். அப்போ என்ன செய்கிறது, கவனமாக போகணும், ஞானமாக போகணும். எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படுகிறாங்க. மூணாவது காரியம், 4 காரியத்தை பவுலப்போஸ்தலன் இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. மூணாவது காரியம் என்ன, தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்துவானா. அதே பகுதியினுடைய பின்பகுதியை பாருங்க. தேவன் என்னப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்றும் காண்பிக்கிறவனா இருப்பான். அப்ப மொத்தத்தில் கடைசி 7 வருஷத்தில் அவன் என்ன காட்ட ட்ரை பண்ணுவான், தன்னை தேவன்னு காட்ட ட்ரை பண்ணும். இந்த இஸ்ரவேலர்களுக்கு அவன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டி கொடுக்க போகிறான். இஸ்லாமியர்களை அவன் தன் பக்கமாக திருப்ப போகிறான். நல்லா கவனிங்க. அதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா முதற்கொண்டு நியூயார்க்கினுடைய மேயராக ஒரு இஸ்லாமியர் வந்துட்டார். அமெரிக்கா தேசத்தில் இதெல்லாம் நடக்க சாத்தியமான்னு கேட்டால் அதுதான் நடந்தாக வேண்டிய திட்டம். இன்னைக்கு அநேக இங்கிலாந்து தேசங்கள் போன்ற தேசங்களில் அவர்கள் உயர்ந்த பதவிக்கு வந்துட்டாங்க. என்ன சொல்ல போகிறான், இஸ்லாமியர்களே உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நான் யூதர்களுக்கு என்ன கட்ட போகிறேன், ஆலயத்தை கட்ட போறேன். கட்டிட்டு ஆலயத்துல போய் அவன் சேர்ல உட்காருவான். அவன் உட்கார்ந்தப்ப யூதர்கள் சொல்லுவாங்க கடவுள் உட்கார்ந்திருக்கார், மேசியா உட்கார்ந்திருக்காருன்னு. ஆனா அவன் அங்கேயே உட்கார்ந்திருக்க முடியாதுல்ல. அதனால ஒரு ரோபோவை கொண்டு போய் அங்க உட்காரும் போதுதான் யூதர்களுடைய கண்ணு திறக்கும். அப்படி யூதர்களுடைய கண்ணு திறக்கிற அளவுக்கு பிசாசு விட்டுருவானா. அதனாலதான் கர்த்தர் மோசேயையும் எலியாவையும் இறக்கி விட போறாரு. கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மோசேயும் எலியாவும் வந்து 3 வருஷம் உட்கார்ந்து, ஓய் இவன் இல்ல மேசியா, நம்பாதீங்க, இவன் ஏமாத்துறவங்கள. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் எப்ப தேவாலயத்துக்குள்ள கொண்டு வந்து விக்கிரகத்தை வச்சானோ உங்க பேக்கு உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உயிர் தப்ப ஓடிருங்க. இதுக்கு மேல ஒரு நொடி கூட நிக்காதீங்க. உங்க ட்ரெஸ்ஸை எடுக்கிறதுக்கு கூட வராதீங்க. ஏன்னா அவனுக்கு என்னன்னா தேவனை போல மாறி தேவனுக்கு கிடைக்கிற அந்த மகிமையை அவனுக்கு வாங்கணும். அதனாலதான் சர்ச்சுக்கு வந்தா உங்களை தேவனை துதிக்க விடாதபடி உங்க வாயை கட்டி வைக்கிறான். உங்க வாயை கட்டுறதில்ல, உங்க இதயத்தை கட்டி வைக்கிறான். ஏன்னா நீங்க வாயை திறந்து துதிச்சிட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சிருவார். தேவன் உங்களுக்கு உதவி செஞ்சா நீங்க தேவன் நல்லவர்னு சொல்லிடுவீங்க. அதனால உங்களை டைவர்ட் பண்ணிடுவான். ஆமா, இயேசுவை துதிக்கிற இதயம் தாழ்மை உள்ளவனுக்கு தான் வரும். ஆனால் இது வராது, வரல. நிறைய நான் விசுவாசிகளை பார்க்குறேன், கண்ணை திறந்துட்டே இருக்காங்க. என்னன்னே தெரியலையா. ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆராதனை நேரத்தில் கண்ணை மூடுங்க, பிரசங்க நேரத்தில் கண்ணை திறங்க. என்ன கணக்கு வழக்குனே தெரியல. கண்ணை திறந்தால் ஒரு பிரசன்னத்தையும் உணர முடியாது. நீங்கள் கண்ணை நல்லா மூடி தெரிஞ்ச பாட்டு வந்துருச்சுன்னா கொஞ்ச நேரம் பாடிக்கிட்டே இருங்க, தேவன் உங்களை தொடுவார். அப்போ பார்த்தீங்களா, அவனை பாடுவாங்களா. நம்ம ஆளு நம்ம சந்திரசேகர் ஐயா வந்து உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யாருன்னு பாட்டு பாடினாரு. கடைசியில் அந்தி கிறிஸ்துவ சேர்ல உட்கார வச்சுட்டு உமக்கொப்பானவர் யார் அப்படின்னு பாட்டு பாடுவாங்களாம். எங்கே ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? வெளிப்படுத்தல் 13 இருக்கு. என்ன, அவன் அப்படியே சிரிப்பானா, என்னை பாருங்க கடவுளை பாடுற மாதிரி இப்போ என்ன பாடுறாங்க. அப்போ பாஸ்டர்மார்களை தெய்வத்துக்கு சமமாக்கிறாதீங்க. பாஸ்டர்களும் நாசியில் சுவாசம் உள்ளவங்க தான். நிறைய பேர் சாட்சி சொன்னால் ஐயா ஜெபிச்சாரு, இது இங்கே எதுக்கு சாட்சி இல்லை? ஐயா ஜெபிச்சது அங்கே இருக்கட்டும், ஆண்டவர் சுகமாக்கினார் மட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாகன்னு சொல்லுங்க. ஐயா நின்றாரு, ஐயா போனாரு, ஐயா வந்தாரு, ஐயா உட்கார்ந்தாரு, அதெல்லாம் நிறுத்திடணும். என்ன, ஒன்று சாட்சி சொல்றதுக்கு முன்னாடி நல்லா உட்காந்து வீட்டில் யோசிச்சுட்டு இந்த சாட்சியில் 1000 தடவை கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா ஒரே ஒரு தெய்வம், ஆராதனைக்குரிய தெய்வம்னா நம்முடைய ஆண்டவர் மாத்திரமே. கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேரை இன்டர்நெட்லலாம் எழும்பி கடவுளுக்கு சமமாக தங்களை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கு 4 பேரை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பிசாசு ஆராதிக்கப்படுகிற. அதனால தான் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே ஏறுவேன், அவருடைய சிங்காசனத்துக்கு மேலே சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். அதெல்லாம் பரவாயில்ல. ஏசாயால என்ன போட்டுருக்கு தெரியுமா, அந்த அநியாயத்துக்கு முன்னாக அவங்ககிட்ட ஒரு குறை இல்லாமல் இருந்துச்சான். இட்ஸ் எ கிரேட்ரா.
லூசிபர்கிட்ட ஒரு புள்ளி கூட குறை இல்லையா. எப்போ அந்த அநியாயத்தில் மாட்டினானோ நான் மேலே போவேன். யாருக்கு மேலே? அவருக்கு மேலே. அதனால தான் யாராவது பாஸ்டரை நீங்கள் சாவடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அவரை தேவனுக்கு சமமாக்குனீங்கன்னா அவர் போச்சு. தயவு கூர்ந்து சொல்கிறேன், நம்மை உயர்த்தக்கூடாது, தேவன் மட்டுமே உயர்வுக்குரியவர். அதனால தான் சொல்கிறேன், யாரையாவது பெருசாக நம்ப ஆரம்பிச்சிங்கனாலே அவன் இடம் காலி. அவன் தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறான், அவன் தான் என்னை காசு தர போகிறான், அவன் நாசியிலேருந்து மூக்கிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவார். பாவம், நிறைய பேரை வாழ விடாமல் தடுக்கிறீங்க. ஆராதனைக்குரிய ஒரே தெய்வம் இயேசு மட்டும்தானே. ஆராதனைக்குரியவர் ஒரே ஒரு. அதனால தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கனத்துக்குரியவங்க வேற, ஆராதனைக்குரியவங்க வேற. கனம் பண்ணுறது வேற, ஆராதிக்கிறது வேற. தொழுகை வேற, கனம் வேற. இது நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆராதனை கர்த்தருக்கு மட்டும்தான். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தங்களை தேவனுக்கு சமமாக காமிச்சா தான் லட்சம் பேர் சர்ச்சுக்கு வருவாங்க. லட்சம் பேரை சர்ச்சுக்கு வர்றது பெருசா, நான் பரலோகம் போகிறது பெருசா? கோடி பேரை நான் ஆதாயப்படுத்திட்டு பவர்ஃபுல் ஸ்டார் மாதிரி நிற்கிறது பெருசா, நான் பரலோகம் போகிறது பெருசா? பிசா சொல்லுவான், உன்னை சக்திமான் மாதிரி காட்டு, உன்னை வல்லமை உள்ள ஆள் மாதிரி காட்டு. நான் அவருடைய பிள்ளை, அவர் கொடுத்த வேலையை செய்கிற வேலைக்காரன், கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ இன்றைக்கி நீங்கள், அதனால தான் நிறைய பேர் ஊராக சுற்றுறது. அந்த பக்கம் விருதுநகர் போகிறது, திருநெல்வேலி போகிறது, இங்கே போகிறது. இவங்களுக்கு அவங்க தான் தெய்வம். அவங்கள தெய்வமாக்கி நீங்கள் அவங்களையும் மொத்தமாக அழிச்சிடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஆராதனை தேவனுக்கு மட்டும்தானே. ஏன்னா அந்தி கிறிஸ்து தேவனுக்குரிய ஆராதனையை தனக்கு எடுத்துக்கொள்ள பார்க்கிறான். விடாதீங்க, எனக்கு நேரம் இல்லை. 4வதான காரியம், பொய்யான அற்புதங்களை செய்வான். என்ன அற்புதமா? என்ன அற்புதமா? அதே 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். என்ன அற்புதமா? ஆமாம், யாராவது சர்ச்சில் அற்புதம் தேடி வந்தாங்கன்னா வானத்திலேருந்து அக்கினிவை இறக்கிடுவான். பெரிய பெரிய நோய்களை சுகமாக்கிடுவான். கண்டிப்பாக சுகமாக்க விடுவார் கர்த்தர். அவனுக்கு சுகமாக்குற வல்லமையை கொடுப்பார். ஏன்னா எலியா இறக்குன வானத்திலிருந்து அக்கினியை யார் இறக்க போறா? அந்தி கிறிஸ்து இறக்க போறான். அப்ப யூதர்கள் என்ன சொல்லுவாங்க? எலியா மட்டுமே செஞ்ச ஒன்றை இவன் செய்யறான், அப்ப இவன் தான் மேசியா. இயேசு கூட வானத்திலிருந்து என்ன இறக்கல? பார்த்தீங்களா? இயேசு கூட வானத்திலிருந்து அக்கினி இறக்கலை. அப்போ இவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். 3 வருடம் அந்தி கிறிஸ்துவை மேசியா என்று நம்பி அவன் பின்னாக போவார்கள். ஆனால் கர்த்தர் யூதர்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுக்கிறார். என்னன்னா, பரலோகத்திலிருந்து 2 சாட்சிகளை பூமியில் இறக்கி, இவன் அந்தி கிறிஸ்து, இவன் தேவனுடையவன் அல்ல, இவன் பொய்யன், இவனை ஏமாத்தாதீங்கன்னு, இவனை நம்பிடாதீங்கன்னு சொல்லி அவங்கள காப்பாற்றுறார். ஆனால் நமக்கு இதுதான் காலம். அந்தி கிறிஸ்துடைய காலத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக தப்ப முடியாது. இன்னும் கூட கிருபையின் காலம் முடியவில்லை. கிருபையின் காலம் நிறைவாக இருக்கிறது. இந்த 4 காரியத்தை கேட்கிற என் அருமை விசுவாசிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த கிருபையின் காலத்தினுடைய நல்ல கவனிங்களேன். வாலிபத்தினுடைய அருமை வயோதான பிறகு தான் தெரியும். நான் வாலிபத்தில் எவ்வளோ பெலனாக இருந்தேங்கிறது 50 வயசான பிறகு தெரியும். சார், அந்த வாலிபம் இப்படி இருந்துச்சுங்கிறது. அது மாதிரி கிருபையின் காலத்தினுடைய அருமை அந்தி கிறிஸ்து காலத்துக்கு போன பிறகு தான் தெரியும். ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஆவியானவர் வச்சுருக்காரு. இப்படி ஒரு அழகான காலம், இப்படி ஒரு அழகான ஃப்ரீ வில்லு, இப்படி எந்த பிரச்சனையும் இல்லாத காலம் நமக்கு தேவன் கொடுக்குறாரு. அடுத்து வரப்போகிற 7 வருஷம் ரொம்ப கொடிய காலம், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத காலம். ஒரு சின்ன சாம்பிள் அந்த காலத்தை பற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். அவனுக்கு என்னெல்லாம் கர்த்தர் அந்த காலத்தில் கொடுக்க போறாருன்னு பாருங்க. நம்ம 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க. பெருமையானவைகளையும் தூசணமானவைகளை பேசும். வெளிப்படுத்தல் 13:5, பெருமையானவைகளை தூசணமானவைகளை பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. கொடுக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கொடுக்கப்பட்டதுன்னா, நான் இவருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கேன்னா அது அவருக்கு என்ன செய்யப்பட்டது? அப்ப பிசாசுக்கு அதிகாரத்தை யார் தான் கொடுக்குறா? நல்லா கவனிங்க. சில நேரம் உங்களை புடையல் போடுறதுக்கு, உங்களை புடைக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுப்பார். எதுக்கு கொடுப்பார் தெரியுமா? நீ புடைச்சா கூட என் பிள்ளை விசுவாசத்தை விட மாட்டான். அவ்வளோதான். என் பிள்ளை பெஸ்ட்டாக நிற்பான் பாரு இந்த பரீட்சையில். ஆனால் பல நேரம் ஆண்டவரை தோற்கடித்த பெரிய வெற்றியாளர்கள் இங்கே உட்காந்துருக்கோம். ஆண்டவரே தோற்று போக வச்சுட்டோம். நம்மளை நம்பினார். இந்த பிள்ளைங்க நிற்பாங்க, ஆண்டவருக்காக தைரியமாக நிற்பாங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்பாங்க, போங்க அந்த பக்கம்.
அவள் கொடுக்கப்பட்டது. எத்தனை கொடுக்கப்பட்டது எண்ணிக்கிட்டே வாங்க. 42 மாதம்னா எத்தனை வருஷம்? 3 வருஷம். தெரியுதா? ஏன் 7 வருஷம்னு சொல்லாமல் 42 வருஷம் சொல்கிறாரு? இந்த 42 மாதம்தான் பரிசுத்தவான்களை பிசாசு தொட போகிறான், இரத்த சாட்சிகளாக வலிக்க போகிறான், நிறைய பேரை கொல்ல போகிறான். அந்த 42 மாதம் அவன் கண்ணில் தப்பிக்க முடியாமல் அவனுக்கு எதிர்த்து நின்றதுனால போட்டு தள்ளுவான். அவனுக்கு ஆண்டவர் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை கொடுப்பார். 6ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவர்களையும் தூசித்து என்ன செய்வானா? இப்போ நான் கேட்குறேன், இப்போ பாருங்களேன், தமிழ்நாட்டில் நிறைய யூடியூபரை ஜெயிலில் போடுறாங்க. எதுக்கு ஜெயிலில் போடுறாங்க? ஆட்சியை பற்றி தூசிப்பாங்க. இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி அப்படி போகுது அப்படின்னு சொன்ன உடனே கோவம் வந்து அன்றைக்கி நைட்டு அவங்க வீட்டுக்கு போலீஸ் போய் ஜெயிலில் போட்டுரும். ஆனால் ஆண்டவர் அந்தி கிறிஸ்துவை தூசிக்கிறதுக்கு அனுமதிக்கிறார். கடைசி 3 வருஷம் கடவுளை தூசிப்பான், பரலோகத்தை தூசிப்பான், எல்லாத்தையும் தூசிப்பான். அந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட பொய்யான அற்புதங்கள் இன்னைக்கும் சபையை சுற்றி நடக்கும். அற்புதங்களை தேடி போனீங்கன்னா நித்தியத்தை இழந்துருவீங்க. அற்புதரை தேடி வந்தீங்கன்னா நித்தியத்தை பெற்றுக்கொள்வீங்க. அதனால தான் நான் வந்து இவங்க பேர் நினைக்கிறாங்க அண்ணன் வந்து அங்கே போனால் தடுக்கிறாரு, இங்கே போனால் தடுக்கிறாருன்னு. நீங்கள் பரலோகம் போகணுன்னு தான். எனக்கு கொண்டு போய் நீங்கள் போட்டு அங்கே போய் 200 ரூபா போடுற காணிக்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆண்டவர் என்ன பூரணமாக ஆசீர்வாதமாக நடத்துறார், என்ன குறைவில்லாமல் நடத்துவோம். அங்கே ஆத்துமா என்ன ஆகும்? நீங்கள் அங்கே போய் உட்கார்ந்துட்டு வந்தால் என்ன நடக்கும்? ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ளே இருக்கார், உங்கள் சரீரத்தில் இருக்கிறாரு, உங்களோட இருக்கிறாரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அந்த கடைசி காலத்தில் பிசாசுக்கு ஒரு பயங்கரமான அதிகாரத்தை தேவனே கொடுக்கிறார். நான் வாசிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு கோடு போட்டு வச்சுக்கிறோங்க. பரிசுத்தவான்களை என்ன பண்ணுமா? அப்போ பரிசுத்தவான்கள்னா நாங்கள் தான் உட்காந்து இயேசு நல்லவர்னு பாடிட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இயேசு நல்லவர்னு பாடினீங்கன்னா எப்பயோ உங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுருவான். இது யூதர்களுக்கு எழுதப்பட்டது. யாருக்கு? நமக்கு காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ இயேசுநாதர் வந்தாருன்னா முடிஞ்சு போச்சு சபையின் காலம். அப்போ யாருக்கு அதிக காலம் கர்த்தர் கொடுத்துருக்காரு? சபைக்கு தானே. 2000 வருஷம், 2026 வந்துருச்சு. ரொம்ப கிரேட் பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு. ஆண்டவர் இவ்வளோ பெரிய கிருபையை நம்ம எல்லாம் ஊற்றி இருக்காரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் கவனமாக கர்த்தரை பின்பற்றுங்க. என் அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம், எதிர்காலம் அந்தி கிறிஸ்துவனுடைய கையில் கொடுக்கப்பட போகிறது. அந்தி கிறிஸ்து மிக முக்கியமாக செய்ய போகிறது அவனுடைய 666 முத்திரையை. அது இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. பெட்ரோல் போட முடியாது, டீசல் போட முடியாது, பேங்க்கில் அக்கௌண்ட்டில் காசு போட முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இப்போவே ரட்சிப்பு உங்களுக்காக இருக்கு. என்னது? இப்பவே ரட்சிப்பு உங்களுக்காக காத்திருக்கு. ஆமா, அன்னைக்கு அவங்கிட்ட போய் அடிமையை நின்று 1 கிலோ அரிசி வாங்குறதுக்கு அவனுடைய முத்திரையை பறிச்சுட்டு 1 கிலோ அரிசி வாங்கி வீட்டில் வந்து நீங்கள் சோறாக்கி சாப்பிட்டு நரகத்துக்கு போகிறதுக்கு இப்போவே நீங்கள் இந்த ரட்சிப்பை இலவசமாக வாங்கி பரலோகம் வாங்க. இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிறவங்களை ஆபிரகாம் உற்று பார்த்து சொல்லுவார், நீங்கள் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இந்த கிருபையின் காலத்தில் வாழ்கிற நம்ம. அதனால் நான் இந்த 4 காரியத்தில் விசுவாசிகளை சொல்கிறேன். பாஸ்டர் திட்டுவாருலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக பரலோகத்துக்கு வரமாட்டீங்க. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும்னு சொல்லுங்கள். நம்ம டெய்லி காலையில் ஒரு 1000 தடவை சொல்லுங்கள், என் பிள்ளைக்கு விசுவாச கல்யாணம் பண்ணணும், என் பிள்ளை விசுவாசத்தில் நிறுத்தணும், என் குடும்பத்தை விசுவாசத்தில் நிறுத்தணும், விசுவாச துரோகம் வந்துடக்கூடாது, சொந்த பந்தம் அது இதில் ஓடிடக்கூடாது, கண்களின் நிச்சய மாம்சத்தை நிச்சயில போய் இயேசுவை மறுதளிச்சிடக்கூடாது. 2வது, ஆண்டவருடைய நியமங்களுக்கு உட்பட்டு 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை வாங்கணும். எதிர்த்து நிற்கிறவங்களா? ஏன்னா அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவா? எதிர்த்து நிற்பா. இப்போல்லாம் அப்படி தாங்க இருக்கு. நான்லாம் அந்த 4 பேரை வச்சு சண்டே கிளாஸ் நடத்துகிறேனே, 4 பேரும் 4 கோணத்தில் தான் இருக்காங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடத்துறதுக்கும் இப்போ நடத்துறதுக்கும் ஒரு ஆளை கூட எதுவுமே சொல்ல முடியல. தம்பி நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு வா, வரமாட்டான். தம்பி இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெறு, வரமாட்டான். ஆனால் நம்ம இதுக்குள்ளே அடாப்ட் ஆகிக்கிறணுமா இல்லை அழுது ஜெபிச்சு அவங்கள சரியாக்கணுமான்னு நீங்கள் கேள்வி கேளுங்க. எப்படி இவங்களை சரி பண்ணுறது? நம்ம பிள்ளைங்களையும் தான் சொல்கிறேன், எல்லாரையுமே சொல்கிறேன்.
எப்படி உங்களை எதிர்த்து நிற்காதவர்களாய் மாற்றுவது? நிறைய பேர் தேவ நியமங்களுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவே ஆராதனைக்கு வருகிறோம், சபைக்கு வருகிறோம். நம்ம கவனமாக இருக்க வேண்டும். மூணாவது, கனத்தையும் மகிமையும். இன்னும் நிறைய பேர் நான் பார்க்குறேன் நம்ம சபையிலேயே, எவனாவது ஒருத்தன் கல்யாணத்தில் வந்து 5000 ரூபா மொய் எழுதிட்டா காலை தேடுறான். எதுக்கு எதுக்கு இப்படி 5000 ரூபாய்க்கு காலில் விழுந்து கிடக்கான் சாஷ்டாங்கமாக. கேட்டால் நாங்கள் பெரிய கிறிஸ்தவன். அவன் 1000 ரூபா கொடுத்துட்டு போவான், வந்துட்டு என்னமோ அதன் இப்படி எடுப்பான் பெருசாக. இந்த 500. ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. உங்கள் ஆமேன்லாம் நல்லா தான் சொல்கிறீங்க. 1000 ரூபா வாங்கும்போது தான் எனக்கு தெரியுது, நான் பார்க்குறேன். அதனால் நான் இப்படி பத்திரிக்கை விடுங்களேன், போய் பெரிய ஆட்களை வாங்க சார், எதுவுமே வேண்டாம், நீங்கள் வந்து உங்களை வாழ்த்திட்டு போங்க சொல்ல முடியுமா? தேவையில்லைங்க. கர்த்தர் பெரியவருங்க. ஆராதனைக்குரியவர் இயேசு ஒருவர் தான். நான் சொல்லுவேன், நான் எப்பெல்லாம் மனுஷன் எனக்கு தர வேணான்னு சொல்கிறேனோ வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே கர்த்தர் தருவார். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். நான் எப்பெல்லாம் மனுஷங்கிட்ட வேணான்னு சொல்கிறேனோ அப்படி தான். அதனால நான் பழகிக்கிட்டேன், மனுஷங்கிட்ட வேணாம், தெய்வம் நமக்காக திறப்பார். கையை நல்லா தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், சிலருக்கெல்லாம் காசு கொஞ்சம் கிடைக்குதுன்னா, சார் உங்களை மாதிரி உண்டா, மோர் உங்களை மாதிரி உண்டா சார், நீங்கள் அப்படி சார் நீங்கள் இப்படி சார். நிறுத்துப்பா. எல்லா கனத்தையும் மகிமை யாருக்கு மட்டும்? அவருக்கு மட்டும் செலுத்தும். நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை ஒரு நாளும் நம்பாதீங்க. அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்கிறார். அவர் நமக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தவர். அந்த தேவனை மட்டும் நீங்கள் உயர்த்துங்கள். அந்த தேவனை மட்டும் நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். 4வது, அற்புதத்துக்காக வந்தவங்க அற்புதம் கிடைச்ச உடனே மைக்கில் சாட்சி சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சிலுவை சுமந்த இயேசுவை தேடி வந்தவங்க பரலோகம் வர வருவாங்க. எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, இந்த அக்கிரமத்தின் ரகசியம் கிரிய